ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தஞ்சாவூர் கடப்பா தாங்க. தஞ்சாவூர் கடப்பா பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, பூரி, பொங்கலுக்கெல்லாம் அந்த அளவுக்கு செட் ஆகும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். குருமா ஸ்டைல்லையும் இருக்கும், கொஞ்சம் சாம்பார் ஸ்டைல்லையும் இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இது செய்கிறதும் ஈஸி தான். வாங்க குயிக்காக இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துருவோம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு சில்லு தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம். இந்த போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக கடுகு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை கண்டிப்பாக போட்டாகணும். பெருஞ்சீரகம் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கிக்கோங்க. நல்லா போட்டு இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 2 பழுத்த தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிறது நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கணும். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அதோட வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு போட்டுக்கோங்க. 1 கப் பாசிப்பருப்பு வேக வச்சு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு இறக்குனீங்கன்னா தஞ்சாவூர் கடப்பா ரெடி. கொஞ்சமாக மல்லி இலை போட்டு சர்வ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.